அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வரும். அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. எதுக்காண்டி சேவ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், இதுக்காண்டி வந்து சேவ் பண்ணுவீங்க. இந்த காசை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுப்பீங்க. விலைவாசி உயர்வுனால வந்து என்ன ஆகுனா வந்து உங்கள் பேங்க்கோட அமௌண்ட்டோட மதிப்பு வந்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா வந்து விலைவாசி உயர்வு வந்து இப்போ வந்து 6% 7% இருக்குது. பேங்க்கில் வட்டி எவ்வளோ தராங்க, 4% தான் தராங்க. இதனால் வந்து 3% உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் வரும். சரி, முதலீடுனால் நம்ம எங்கெங்கே முதலீடு பண்ணுவோம் நார்மலாக? ஒன்று வந்து பேங்க்கில் போட்டு வைப்போம், அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் தங்க நகையை வாங்குறது, தங்கத்தை முதலீடு பண்ணுறது, அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் நிலத்தில் போடுறது, அப்புறம் 5வது அதிக ரிஸ்க்கானது ஸ்டாக் மார்க்கெட். முதலீடு செய்கிறத வந்து நம்ம 3 விதமாக வந்து பார்க்கலாம். ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குதுன்னு, அதாவது வட்டி எவ்வளோ கிடைக்குன்னு, அப்புறம் ரிஸ்க் எவ்வளோன்னு, அப்புறம் வந்து எத்தனை காலத்துக்கு வந்து நம்ம முதலீடு செய்யணும். இப்படி 3 விதமாக வந்து பார்க்கலாம். வந்து நாட்டை வந்து விலைவாசி உயர்வு வந்து ஆண்டுக்கு 6% 7% வரை இருக்குது. அதனால நமக்கு வந்து கிடைக்க போகிற வட்டி, அதாவது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7%க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும். 7% கம்மியாக இருந்தால் அப்புறம் நமக்கு எங்கே லாபம்? இப்போ ரிஸ்க் அதிகமாக இருந்தால் நீண்ட காலத்துக்கு வந்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மூலமாக வந்து ரிட்டர்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். 15% 20% வரைக்கும் வந்து கிடைக்கும். சரி, வாங்க முதலீடு செய்ய எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரின்னு சொல்லி பார்க்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதில் வந்து என்ன வந்து ரிஸ்க்கு வந்து கம்மி, ரிட்டர்னும் வந்து கம்மி. 4% தான் வட்டி முன்னாடி இருந்தது, இப்போ 2.5% வந்து மாற்றிக்கிட்டேன். அதை இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து வேஸ்ட்டு. அடுத்து வந்து எஃப்டி வந்து என்னென்னா லோ ரிஸ்க்கு, 7% வட்டி தராங்க, ஓகே. ஆனால் வந்து அது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்னும் 7% வந்து கொடுத்துட்றாங்க, ரிஸ்க்கும் வந்து கம்மி தான். அடுத்து தங்கத்தில் வந்து தங்கத்தில் முதலீடு செய்கிறது, இப்போ தங்கத்தோட விலை மேலே கீழே இறங்கிட்டே இருக்குது. அது ஒரு நிலையான முதலீடாக வந்து இப்போதைக்கு வந்து பார்க்க முடியாது. அடுத்து வந்து வீடு வாங்குறது வந்து லோடு வந்து மீடியம் ரிஸ்க்கு. ஆனால் வந்து அதுக்கு வீடு வாங்கணுன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து குறைஞ்சது வந்து 50 லட்சமாவது இருக்கணும் கையில். அப்போ தான் வந்து ஒரு நல்ல வீடாக வந்து வாங்க முடியும். அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் அதிகமாக இருக்கிறனால வந்து நீங்கள் லாஸும் வந்து அதிகமாக வந்து ஆவீங்க. நீங்கள் நாலேஜ் இல்லாமல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்து அதிகமாகும். ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நல்லா தெரிஞ்சுட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு என்னென்ன இருக்குன்னா வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் பிட்காயின், கிரிப்டோ கரன்சிலாம் வந்து இருக்குது. இப்போ எல்லா காசையும் வந்து ஒரு இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணோமே, அது பேர் தான் வந்து டைவர்சிஃபிகேஷன். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் வந்து ஒரு இடத்துல ஒரு லாஸ் ஆனால் கூட இன்னொரு இடத்துல வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மூலமாக வந்து உங்களோட லாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வந்து ஆகாது. இப்போது அங்கே மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டெலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வர ரிட்டர்னில் வந்து அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க வேலை பார்க்குறாங்களே, அதனால வந்து அவங்களுக்கு 1-2% வந்து கம்பெனி எடுத்துக்கும். மிச்சம் ரிட்டர்னை வந்து நமக்கு கொடுத்துவாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இது மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து HDFC இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, ICICI இருக்குது, SBI இருக்குது, கனரா பேங்க் இருக்குது. இப்படி நிறையா இதில் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறையா விதமாக வந்து ரிஸ்க் வந்து இருக்குது. ஜீரோலேருந்து ஹை ரிஸ்க் வர வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்கமோ அது மூலமாக வந்து நமக்கு ரிட்டர்னும் வந்து ரிஸ்க்கும் வந்து இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டாக்ஸோட ரிலேட்டட் தான். வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிட்டர்னும் வந்து அதிகமாக இருக்கும். சரி, வாங்க என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து டேரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, சென்சஸ் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதனால் வந்து ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், அதுக்கு வந்து ரிட்டர்னும் வந்து அதிகமாக இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது பெரிய பெரிய கம்பெனி இருப்பாங்க அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து என்னென்னா வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸு அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் என்ன வந்து ரிஸ்க்கும் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரிட்டர்னும் அதே மாதிரி வந்து 7-8% அது மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அடுத்து என்னென்னா வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டையும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் ரெண்டையும் கலந்து கொடுக்குறதா வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ரிஸ்க் வந்து மீடியம், ரிட்டர்னும் அதே மாதிரி மீடியம். அதாவது ஈக்விட்டி வர ரிட்டர்னும் வந்து இருக்காது, டெப்ட் வர ரிட்டர்னும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் வந்து இருக்கும்.
சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா வந்து இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்து ஒரு செக்டாரை வந்து லாஸில் போனால் கூட இன்னொரு செக்டார் வந்து அதை வந்து பிக்கப் பண்ணி நமக்கு வந்து லாபத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து உங்கள்கிட்ட 10,000 15,000 அவ்வளோ இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. 500 இருந்தால் கூட போதும். மாதம் மாதம் எஸ்ஐபி மூலமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க மூணாவது லாபம் என்னென்னா வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அது மூலமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து போதும். இதை விட டிஸ்அட்வான்டேஜும் அதான் வந்து எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. எக்ஸ்பர்ட் என்ன கடவுளா நம்ம மதிக்கிறது கிடையாது. அவங்க கணிச்சா தான் வந்து சரியாக இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. மார்க்கெட்டை எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஃபுல் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.